ஜனவரி 25 புனித பவுலடியாரின் மனமாற்றம். பவுல் மனமாற்றம் பற்றி திருத்தூதர் பணியில் 3 இடங்களில் கூறப்படுகிறது. இதிலிருந்து இந்நிகழ்வின் முக்கியத்துவம் உணர்த்தப்படுகிறது. யூத மதத்தின் ஒரு கிளை என்பதிலிருந்து விடுபட்டு தனித்து நின்று யூதருக்கும் புறவினத்தாருக்கும் கிறிஸ்துவ மறையானது நற்செய்தி போதிக்க தொடங்கியதற்கு காரணமும் அடிப்படையாயிருந்தது. பவுலடியாரின் மனமாற்ற நிகழ்ச்சி என்பதை மறுக்க முடியாது. மனமாற்றம் என்பதை விட பவுலடியாரின் அழைப்பு என்று இந்நிகழ்ச்சியை குறிக்கலாம். தம் அழைப்புக்கு முன் பவுலடியார். பாவிகளுள் முதன்மையான பாவி நான் என்பார் பவுலடியார். கடவுளின் திரு அவையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றவர். சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் திருத்தூதர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். கிறிஸ்துவ நெறியை சார்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தார் பவுல். இந்நிலையிலும் இறைவன் அவரை தாயினும் சால பரிந்து தடுத்தாட்கொள்கிறார். இறைவனுக்கு முன் நாம் அனைவரும் பாவிகளே. எனினும் நாம் மனம் தளர தேவையில்லை. தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் என்ற எசாயாவை அழைத்த இறைவனே நம்மையும் அழைக்கிறார். பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உணவுண்டு மகிழ்ந்த இயேசுவே நம்மையும் அழைக்கிறார். நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோமா? கடவுளே, பாவியாகிய என்மேல் இறங்கியருளும் என்று அடிக்கடி சொல்வோம். பாவிகளை தம் நண்பர்களாக்கிய இறைவன் நம்மை கைவிடார். தம் அழைப்பிலே பவுலடியார். கிறிஸ்தவர்களை எதிர்த்து சென்றார் பவுலடியார். ஆனால் அவருக்கு எதிர்ப்பட்டவர் கிறிஸ்துவே. கடவுள் தம் திருமகனை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். கிறிஸ்துவே அவரை ஆட்கொள்கிறார். ஒருமுறை கிறிஸ்துவை எதிர்ப்பட்ட பவுலடியார் தாமே கிறிஸ்துவாகிறார். இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற கூறக்கூடிய நிலையை அடைகிறார். இந்நிலையிலே இனி கிறிஸ்துவும் கிறிஸ்தவர்களும் அவருக்கு ஒன்றே. நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்ற சொல் பவுலுக்கு மட்டுமன்று நமக்கும் பாடமாய் அமைகின்றன. கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு அவரை நேசிப்போமாயின் கிறிஸ்தவர்களை நேசிக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவே சாதி, குலம், ஏழ்மை முதலிய அடிப்படை வேறுபாடுகள் காட்டுவோமாயின் கிறிஸ்துவையே எதிர்த்து போரிடுகிறோம் என்பதை உணர்கிறோமா? தன் அழைப்புக்கு பின் பவுலடியார். அழைப்பின் இரு பகுதிகளாக இறையன்பையும் பிறரன்பையும் ஏற்ற பவுலடியார் இறையொளிக்கு செவிமடுக்கிறார். இனி அவர் புறம் திரும்பார். கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு தொடர்ந்து ஓடுகிறேன் என்னும் பவுலடியார் நம் அனைவருக்கும் மாதிரியாய் அமைய வேண்டும். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதியதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. பவுலடியார் இப்புது வாழ்வு வாழ்ந்தார். நாம் மார்க்கு நற்செய்தி 16:15-18 நாம் இவ்வாறு காண்கிறோம். தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்குமாறு பவுலடியார் இறைவனால் அழைக்கப்பட்டார். உயிர்த்த இயேசு திருத்தூதர்களுக்கு அளித்த பணியும் அதுவே. இன்றைய நற்செய்தி நமக்கு இப்பணியையே அளிக்கிறது. நற்செய்தி அறிவித்தல். கிறிஸ்துவின் நற்செய்தியாகிய கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டவன் என்ற முறையிலேயே தான் பெற்ற பேற்றை வையத்துக்கு அளிக்க கடமைப்பட்டவன். எனவேதான் நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்பார் பவுலடியார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் பறைசாற்றுங்கள் என்னும் கட்டளையை திருத்தூதர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் தரப்பட்டுள்ளது. நற்செய்தி போதிப்பது நமது கடன். அதை வாழ்வது நமது இன்றியமையா கடன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்ற பொதுமொழிப்படி இயேசுவின் மதிப்பீடுகளை நம் வாழ்க்கை தத்துவமாக கொண்டு வாழ்வோம்.
அப்போது நமது வாழ்வே போதகமாக அமையும். வாழ்வும் போதகமும் இணைந்து செல்லும்போதுதான் உண்மை சாட்சியம் இருக்கும். சொல் வழக்கா செயல் வழக்கா என்பதல்ல கேள்வி, இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டும். இயேசுவின் பெயரில் சக்தி. இயேசுவில், அவர் பெயரில் நம்பிக்கை வைப்பதுதான் நம்பிக்கை. இதுதான் நற்செய்தியும் கூட. இயேசு என்னும் பெயருக்கு பாவிகளிலிருந்து மீட்பவர் என்பது பொருள். இப்பெயர் சக்தியுள்ள பெயர். இப்பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். இப்பெயரில் நம்பிக்கை வைப்போர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார். குணமளிக்கும் பெயர் இது. திடமளிக்கும் பெயர் இது. துன்பத்திலும் மகிழ்ச்சி தரும் பெயர் இது. இப்பெயரிலே ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டியது நமது கடன். நமது வாழ்க்கையிலே, நமது பணியிலே, நமது நாவிலே, நமது செவிகளிலே என்றும் இப்பெயர் ஒலித்திட வேண்டும். இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே, என் நாவிலே சங்காக முழங்கிட வேண்டும். அப்போது தீயோனே, தீவினைகளோ நம்மை ஒருபோதும் அணுக முடியாது. இயேசுவின் பெயரை திரும்ப திரும்ப உள்ளத்திலும் முதட்டிலும் நிலைக்க வைப்போமா? இயேசுவே தயை கூறும், இயேசுவே தஞ்சம் என்பன போன்ற ஜபங்களை அடிக்கடி சொல்வோம். இயேசுவின் செயலாற்றல். இயேசு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்தார் என்பதன் பொருள் கடவுளிடம் சக்தி உள்ளவராக இருக்கிறார் என்பதாகும். எனவேதான் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டார். கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். இவ்வாறு தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு என என்றுமே உயிர் வாழ்கிறார் என்பார் எபிரேய திருமுக ஆசிரியர். இவ்வாறு இயேசு கடவுளிடம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு நம்மோடு செயல்புரிகிறார். நமது வார்த்தைகளையும் செயல்களையும் அவரது வல்லமையால் உறுதிப்படுத்துகிறார். இயேசு நம்மோடு நம்மில் செயல்புரியும் போது நமக்கு பயம் ஏது? பவுலோடு திருத்தூதர்களோடு செயல்புரிந்த இயேசு நம்மையும் வழிநடத்த வேண்டுவோம்.